வணக்கம் MoneyShopDevelopers.com வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன். இந்த வீடியோவில் C++ல கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். இது நார்மல் ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபர் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் CN அப்படின்றது கிளாஸோட நேமாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்பிளேங்கிற நேமில், ஓகே, இதுக்குள்ளே ஒரு Coutக்குள்ளே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறேன், ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். இது நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறப்ப இதுதான் கான்செப்ட்டு. ஒரு வாய்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பப்ளிக் கொடுத்தது இங்கே மெயினில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். எண்டு லைன், ஒரு லைன் வரணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்போ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். சிங்கிறது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட், C.display. ஓகே, இப்போ வந்து இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனை டாட் வச்சு கால் பண்ணுறேன். இது ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணோன்னா மெயினில் இப்படி தான் கால் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எனக்கு நார்மல் ஃபங்க்ஷன் என்ன நான் வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கணும், அந்த டிஸ்பிளேக்குள்ளே என்ன கொடுத்துருக்கணும் அது பர்ஃபார்மன்ஸ் நடக்கும். இங்கே வெறும் நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன், அதனால் இங்கே நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. இது ஓகே. இப்போ இது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன? ஃபஸ்ட்டு நார்மல் ஃபங்க்ஷனில் வாய்டு இல்லை இன்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு டேட்டா டைப் இருக்கும். இதே கன்ஸ்ட்ரக்டரில் வந்து எந்த ஒரு டேட்டா டைப்பும் இருக்காது, ஃபஸ்ட்டு திங். செகண்டு, இங்கே CN அப்படின்றது கிளாஸ் நேமாக இருந்ததுன்னா அதே CN அப்படின்றது தான் ஃபங்க்ஷன் நேமாகவும் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற கண்டிஷனில். ஓகே, ஸோ அதுக்குள்ளே எனக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ இல்லை என்ன இனிஷியலைஸ் பண்ணணுமோ அது எல்லாமே நான் பண்ண போகிறேன். இப்போதைக்கு நான் வெறும் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்ற மட்டும் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எந்த டேட்டா டைப்பும் இருக்காது. செகண்ட் கண்டிஷன் இது கிளாஸ் நேமும் இதுவும் சேமாக இருக்கும். இவ்வளோ வந்து சம் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கணுமோ கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து C.cn அப்படின்னு சொல்லி கால் பண்ண போகிறோமானா கண்டிப்பாக இல்லை. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, C அப்படின்றது இதோட ஆப்ஜெக்ட். இப்படி ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போதே இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனும் கால் ஆயிரும். ஸோ அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகுது. செகண்ட் வந்து நாம் C.display அப்படின்ற நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், அது வந்து நமக்கு கால் ஆகுது. ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இப்போ நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டரில் வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், இங்கே வந்து ஒரு இன்டிஜர் பாஸ் பண்ணுறேன், இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வித்து அந்த எக்ஸ், ஸோ அதனால் எக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுலே எரர் வருது. CN அப்படின்றது கிளாஸோட நேமு, C அப்படின்றது ஆப்ஜெக்ட்டு. பட் ஜென்ரலாக இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் அது இங்கே பேராமீட்டர் கொடுக்காம இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வந்துச்சு ஒன்று. இல்லை டோட்டலாகவே எந்த கன்ஸ்ட்ரக்டருமே இல்லை, அதாவது பேராமீட்டர் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த இடத்துல CNC அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு எந்த எரரும் வரல. பட் இப்போ ஒரு பேராமீட்டர் கொடுத்த உடனே உங்களுக்கு எரர் வருது. ஸோ எங்கேயும் பேராமீட்டர் பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே லாஜிக். ஓகே, ஸோ இப்போ எக்ஸுக்கு 34 அப்படின்றது போய் ரீப்ளேஸ் ஆகும். நமக்கு ஆன்சர் பண்ணுறப்ப கன்ஸ்ட்ரக்டர் வித் 34 அண்டு நார்மல் ஃபங்க்ஷன் அப்படின்ற ரெண்டுமே கிடைக்குது. ஓகே, ஸோ சிம்பிள். என்னென்னா இங்கே பேராமீட்டர் பாஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேராமீட்டர் பாஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா நோ இஷ்யூஸ், நம்ம நார்மலாக எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று, இங்கே CN எப்படி கொடுத்து
கன்ஸ்ட்ரக்டர் சி அவுட்குள்ள நான் என்ன கொடுக்குறேன், சி அவுட்டுக்குள்ளே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ இது என்ன மீனிங் நான் சொல்கிறேன். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ இது கன்ஸ்ட்ரக்டர் வித் சம்திங், இங்கே வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிஎன், இப்போ இங்கே வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் C1ங்கிற ஆப்ஜெக்ட் நேம் வச்சுக்கிறேன். ஏற்கனவே சிங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கனால C1ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கட்டும். இப்போ என்னென்னா இந்த C1 அப்படின்றப்ப இதில் எந்த விதமான பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணலை. நார்மலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி டிஃபால்ட்டாக எப்படி ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுமோ அதே மாதிரி இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வித் பேராமீட்டரோட பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பேர் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். இங்கே இதுக்கு பேர் என்னென்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதாவது பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ணாமல் இருக்கிறனால இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதில் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுனால இது பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஏன் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொன்னால், ஜென்ரலாக இந்த எந்த ஒரு இதுவும் இல்லைன்னா கூட நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் இப்படி தான் பண்ணுவேன். இந்த ஆப்ஜெக்ட் பண்ணும்போதே எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுதுனால இது டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே வந்து C.display, இது ஆஸ் யூஸ்வல் நம்ம வேறு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் கால் பண்ணலாம். ஈவன் இங்கே C1.display அப்படின்ட்டு கூட நம்மளால் கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அடுத்து பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் ஸோ சியோட டிஸ்பிளே அண்டு C1ஓட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் ரிசல்ட் வருது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா moneyshopdevelopers.com வெப்சைட்டை பாருங்கள். இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.